வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வச்சிங்களேன், ஹோண்டா அவங்களுடைய ஒரு புது 160cc கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிள்ன்றதை லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வெஹிக்கிள் என்ன, அதோடைய ஸ்பெக் எப்படி இருக்குது, ப்ரைஸிங் எதை மாதிரி வரலாம், ஓவராலாக அந்த வெஹிக்கிள் ஒர்த்தா இல்லையான்றதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்மிடியே சின்ன வச்சு அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபோடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பசங்க அப்படியேக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஹோண்டா இப்போ லான்ச் பண்ண போகிற அந்த ஒரு வெஹிக்கிளோடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஹோண்டா CG160 ஸ்டார்ட் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் தான் நம்மளுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. இதுக்கான கன்ஃபர்மேஷன், அதான் இது எப்படி லான்ச் ஆக போகுதுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஹோண்டா ஒரு டிசைன் பேட்டர்னை ரைஸ் பண்ணி அதுக்கான பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வெஹிக்கிள் தான் இது. டிசைன் பேட்டர்ன் நான் இப்போ ஃபோட்டோ போடுறேன், பார்த்த உடனே தெரியுது உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு 160cc மோட்டர் சைக்கிளாக நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 160cc செக்மெண்ட்ன்றது ஒரு வெர்சைலான ஒரு செக்மெண்ட். கொஞ்சம் மைலேஜும் கொடுக்கணும், அட் த சேம் டைமில் ஃபேமிலி பர்பஸும் கேப்பபிளாக இருக்கணும், அது இல்லாமல் ஒரு சில லாங் டிரைவுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். இந்த 160cc செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கஸ்டமர்ஸும் மைண்ட் செட்டில் வச்சு எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு வெஹிக்கிளை இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு லீனியரான ஒரு கம்ப்யூட்டர், அட் த சேம் டைமில் சம் ஆங்கிள்ஸில் அந்த ஒரு 160cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு பல்கினஸையும் கெயின் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இந்த டிசைன் பார்த்த உடனே இன்னொரு விஷயமும் உங்கள் மனசுக்குள்ளே வரும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஹோண்டா தரப்புலேருந்து இதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதான் அந்த ஹோண்டாவோட CB160 டைகர்னு ஒரு வெஹிக்கிள். அது ஒரு நல்ல வெஹிக்கிள், பட் அந்த அளவுக்கு சேல்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாதனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் நிச்சயமாக இந்த ஒரு மாடல்ன்றது இருக்க போது. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ யூஸ்வலாக நம்மளுக்கு இந்த SP160 அண்ட் நம்மளுக்கு வேறு என்ன 160cc வெஹிக்கிள் இருக்குது நம்மளுக்கு ஹோண்டா தரப்புலன்னு பார்த்தோம்னா அந்த யூனிகான், இதெல்லாம் ஒரே சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே இன்ஜின் தான் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. பட் என்ன டிசைன் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டர் ஸ்டாண்ட்ஸில் வரும், கொஞ்சம் ஸ்போர்ட்டினஸும் கலந்துருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஆல்ரெடி ஹோண்டாவோட பிரேசில் மார்க்கெட்டில் நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஹோண்டா தரப்புலேருந்து பிரேசிலியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு வெஹிக்கிளை சேல்ஸில் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்றதை தெரிஞ்சுப்போம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி சொல்ல முடியாது, இன்னும் கூட கொஞ்சம் அஃபோர்டபுளாக வரலாம். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி டிஸ்க் ஆர்டர்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது இப்போ மேனிட்ரி, அது கொடுத்து தான் ஆகணும். மேபி டுவல் சேனல் ஏபிஎஸ் ஹோண்டா தராங்களா இல்லையான்றது தெரியல. ஃபீச்சர் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல நல்லா ஆகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹோண்டா அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ரீவியஸ் மாடல்ஸ்லேயே ஃபீச்சர்ஸ்ன்றதை என்ஹான்ஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படின்றப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற இந்த ஒரு மாடலில் ஃபீச்சர்ஸை பெட்டராக கொடுப்பாங்கன்றதையும் எதிர்பார்ப்போம். சரி ஓகே, ஓவராலாக இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற இந்த ஹோண்டாவோட 160cc கம்ப்யூட்டர் வெஹிக்கிள் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் விடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.